எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறதுனா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லிதான், மீனத்தில், விருச்சிகத்தில், கடகத்தில் ஒருவேளை குரு இருந்தாலோ, கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம், பணவரவுகள், தனலாபங்கள் நன்னா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னா, அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து, உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து, எக்ஸாக்டாக சொன்னால் ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் எல்லாத்துலேயுமே பிழை இருக்கும். 100 ஜாதகம் பார்த்தோன்னா ஒரு 80 ஜாதகங்களில் பிழை இருக்கும். 4.5னா 4.5க்கு பறிக்கவே மாட்டீங்க. 4:28 இருக்கும், இல்லை 4:31 இருக்கும். இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பொதுவாக இருந்துகிட்ருக்கும். ஸோ அதை வச்சு ஜாதகம் மாறுமான்னு கேட்டால் எவ்ரி 50 செகண்ட்ஸ் 48லேருந்து 50 செகண்டுக்குள்ளே கண்டிப்பாக ஜாதகம் மாறக்கூடிய பிராப்தம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை வச்சு நிர்ணயம் பண்ண முடியுமான்னு கண்டிப்பாக உண்டு. இது என்ன எக்ஸாம்பிள் பார்த்தா, பர்த் டைமில் பார்க்கும்போது 2 குழந்தைகள் ட்வின்ஸ் பிறந்திருக்கோம்ல, அதுதான் எவிடன்ஸ். அதனால் பொதுவாக ராசியாதிபதி, லக்னாதிபதி, அப்புறம் மாரகாதிபதி இதெல்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த வருஷம் பிறந்த அத்தனை பேருக்கும் இருக்கும். இப்போ சூரியன் ஒரு இடத்துல நீச்சம் பெறார் ஐப்பசி மாதத்துலனா அந்த மாதம் ஃபுல்லாக சூரியன் நீச்சம். அப்போ எல்லாருக்குமே அப்பானால பிரச்சனையாக கிடையாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, டைமை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். ஐப்பசி மாதத்தில் நிறையா விஷயங்கள் நம்ம சொன்னது நடந்தது. அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருந்தீங்க. எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ணி நிறையா பேர் எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் சரி, ஒவ்வொரு ஃபோன் கால்லையும் சரி, நேரடியாக என்ன சில இடங்களில் பார்க்கும் பொழுதும் அதை ரொம்ப ஒரு மிகப்படுத்தி பேசிகிட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளில் நான் எல்லாருக்கும் ஒரு நன்றியும் பெரிய ஒரு ஆனந்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்திற்கான பலன்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நவம்பர் மாதம் எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்க போகிறது, 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா, கடகத்தில் குரு உச்சமாக உட்காந்துருக்கிறது 15 நாளைக்கு. அதுக்கப்புறம் குரு அந்த இடத்துலேருந்து வக்கரமாகிறார். சூரியன் 16ஆம் தேதி வரைக்கும் ஐப்பசி மாதமாக இருக்கிறதுனால சூரியன் துலாத்தில் உட்காந்துருப்பார். செவ்வாய், புதன் ரெண்டும் விருச்சிகத்தில் உட்காந்துருக்கு. சூரியன் சுக்கிரனும் சேர்ந்து துலாத்தில் உட்காந்துருக்கிறது. அதுக்கப்புறம் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் உட்காந்துருக்கக்கூடிய இந்த நிலைமைகளில் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் எவ்ரி 2.5 days there is a சேஞ்சுங்கிற மாதிரி இருந்துட்டுருக்கு. ஸோ பேசிக்கலாக பார்க்கும்பொழுது இந்த ஒரு மாதம் எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறதுனா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை எடுத்து கையில் வச்சுங்க. ஒரிஜினலாக உங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கும் பட்சத்தில், இல்லை சனி வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் எந்தெந்த இடங்களில் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறேன். அதாவது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்குது. மீனத்தில், விருச்சிகத்தில், கடகத்தில் ஒருவேளை குரு இருந்தாலோ, வக்கரமாக இருந்தாலோ, அல்லது மகரத்துலேயும் வக்கரமாக இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி சனியும் சரி, கடகத்துலேயோ, விருச்சிகத்துலேயோ, மீனத்துலேயோ, மகரத்துலேயோ ஒருவேளை உங்களுடைய சனி வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கெல்லாம் நல்லதாக நடக்கும், கெட்டதே நடக்காது. ரெண்டாக பிரிச்சிடலாம். நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலன்கள், நவம்பர் 15க்கு அப்புறம் கம்ப்ளீட்லி ஒரு சேஞ்ச் கொடுக்கக்கூடிய பலன்கள். ஒருவேளை யாருக்கும் ஜாதகத்தில் வக்கரமாக எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா 16ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு கோல்டன் ஈரா, கோல்டன் டைம்னு சொல்லலாம். ஸோ யார் யாருக்கெல்லாம் நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குன்னு கேட்டால், வக்கரமாக இல்லாத கிரகங்கள் ஒரு வேளை இருக்கும் பட்சத்தில் விருச்சிகம், கடகம், மகரம், அதுக்கப்புறம் மீனம், இவங்களுக்கெல்லாம் செம்ம டைமிங், அருமையாக இருக்குது. சரியா? ஒருவேளை உங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கும் பட்சத்தில், சனி வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் யார் யாருக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம், இவங்களுக்கெல்லாம் செமையாக இருக்கும். ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கிட்டத்தட்ட 4 ராசி ஒரே மாதிரி தான் வரும். அதனால் பெருசாக பாதிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. எந்தெந்த ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, மெயினாக சிம்மம், மேஷம்,
அதுக்கப்புறம் தனுசு. இந்த 3 ராசிகளும் சற்று கவனமாக இருக்கணும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், பணவரவுகள், தனலாபங்கள் நன்னா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னா மிதுனம், துலாம், கும்பத்துக்கு நல்ல பணம் வரும். மகரத்துக்கும் பணம் வரும். பேசிக்கலாக நவம்பர் மாதத்தில் பணமழை கொட்ட போகக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு? கொடுத்த பாக்கி, அரியர் பணம், எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விதமான பணம், இதெல்லாம் வந்து மெயினாக மிதுனம், துலாம், கும்பம், மகரம் இவாளுக்கெல்லாம் வரப்போகிறது. இன்க்ளூடிங் கடகத்துக்கும் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வீடு வாங்க போகிறோம் இல்லை நிலம் வாங்க போகிறோம் நிர்ணயிக்கக்கூடிய ஸ்தானம் யாருக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக விருச்சிகம், கடகம், கன்னி, மீனம், ரிஷபம், மகரம் இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வீடு அமையக்கூடிய பிராப்தம் உண்டு. நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து அப்பாடா கொஞ்சமாக நான் வெளியே வரேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னு கேட்டால் 100% கன்னி, துலாம், மகரம், கும்பம், ரிஷபம், மிதுனம் இந்த 6 ராசிகளும் கண்டிப்பாக உடல்நிலைகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை கரெக்டாக செட் ஆகிடும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதத்தில் செம்ம சூடாவீங்க, பயங்கர டென்ஷன், அடி போலி பயங்கரமான கோபம் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை யாருக்குன்னா விருச்சிகத்துக்கு. விருச்சிகம், கடகம், அதே மாதிரி ரிஷபம், மீனம் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கோபம் கொஞ்சம் பொத்துண்டு வரும். ஏன்னா வேணும்னே டென்ஷன் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நிலைகள் இருக்க, ராசி லக்னங்கள் இந்த மாதிரி மாறுபட்ட கண்ணோட்டத்தில் நடக்கக்கூடிய நிலைமைகள் இருக்க எந்தெந்த இடங்கள் அதிகமாக பாதிக்கப்படும்? அதாவது என்னென்னா இந்த நவம்பர் மாதத்தில் 8ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கப்படுது. அதாவது மழை சும்மா அடமழையாக பெய்யும். எல்லாம் போட்லாம் வாங்கி வச்சுக்கிறது தான் பெட்ரு. அது ரிஷபம்னா கன்னி, அதாவது ரிஷபம், கன்னி, மகரத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய இடங்கள் பார்த்தா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரிசா, சத்தீஸ்கர், ஆந்திரா ஃபுல்லாக வந்து வாஷ் அவுட் ஆகக்கூடிய நிலமை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈவன் இந்த சைடில் நம்ம விழுப்புரம் வரைக்கும், திருவண்ணாமலை வரைக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள். கோயம்புத்தூர் செக்டார் ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகும். மழையினால், நிலச்சரிவுகளினால் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். இராணுவத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் பெட்டர். எதிர்பாராத அசம்பாவிதம், நம்ம ஹெல்ப் பண்ண போய் லாஸ்ட்டில் பிரச்சனையில் அவங்க மாட்டிக்கக்கூடிய நிலைமைகள்ங்கிற மாதிரி இருக்கிறது மெயினாக சொல்லணும்னா. இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தேசங்கள்னு பார்த்தோன்னா மெயினாக போலண்ட், ஐஸ்லேண்ட் இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்படும். அதாவது பயங்கரமான ஹரிக்கேன்னு சொல்லுவோம்ல, பயங்கர ஒரு ஃப்ளட்ஸு, சுனாமி மாதிரி விஷயங்கள், அதாவது பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது பேரழிவுகள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். இன்க்ளூடிங் வாஷிங்டன் வரைக்கும் பிரச்சனை வரும். யூஸுமே கவனமாக, அதில் போர்ட்லண்டுன்னு இருக்குது, அந்த இடமும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பர்ஷியா, ஜார்ஜியா, அயர்லாந்து, சிப்ரஸ், போலண்ட், ஹாலண்ட், ஐஸ்லாண்ட் இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமான மழை, வெள்ளம், பூகம்பம், இயற்கையான அழிவுகள் மிக அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஈக்குவடார், சவுத் ஆஃப்ரிக்கா, ஃபிஜி தீவுகள், பிரேசில், ஸ்வீடன், மொராக்கோ இந்த மாதிரி இடங்களும் பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதெல்லாம் புரட்சி வெடிக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பெரிய ஒரு புரட்சி, பெரிய அழிவுகள், விபத்துக்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்தந்த இடங்கள்ல இருக்குது. இந்தியா லெவலில் பார்க்கும்போது ஒரிசா, பீகார், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ஆந்திரா, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட் இந்த மாதிரி இடங்களில் மிக அதிகமான மழை, வெள்ளம், பூகம்பம், இயற்கையான பேரழிவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். விபத்துக்கள் நிறைய பார்ப்போம். அதாவது அசம்பாவிதம், ட்ரெயின் வந்து போகும்போது குவாஷ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி வாகன விபத்துக்கள் நிறையா நடந்துகிட்ருக்கு, இல்லைன்னா ஃப்ளைட்டில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் தான் மிக அதிகமாக இந்த மாதிரி இடங்களில் பார்ப்போம். அதுக்கும் மேலே ஃப்ளட்ஸ்னால பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. மத்திய பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் ஸோ இந்த இடங்களிலுமே பொதுவாகவே நிலச்சரிவுகள், நிலத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயங்கரமான புரட்சி எடுக்கக்கூடிய பிராப்தம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக நிறைய இடங்களில் மழை, வெள்ளம், பூகம்பம், அசம்பாவிதங்கள், இதுதான் லைட்னிங் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவோம், அதெல்லாம் ரொம்ப அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த நவம்பர் மாதத்தில் இந்தந்த இடங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ட்ராவல் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக போகிறது தான் நல்லது. ஸோ ஒரு ராசி லக்னத்துக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம பார்க்கலாம். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நவம்பர் மாதம் ஓரளவுக்கு ஆட்டங்காட்டுன்னு சொல்லலாம். அஷ்டமத்தில், அதாவது 8ஆம் இடம்னா அஷ்டமம், அதில் சூரியனும் சரி செவ்வாயும் ரெண்டும் சேர்ந்து இணைந்து இருக்கக்கூடிய இந்த நிலைமைகளில் ஒரு பார்ட் ஆஃப் அ டைம் புதன் வந்து வக்கரமாகி வெளியே போவார்.
முதல் 15 டேஸ் பெருசாக ஒன்றும் ப்ரெஷர் இருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 15 டேஸ் வந்து கொஞ்சம் அதிகமான, அதாவது சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிக்கிற மாதிரி வரும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்தாலும் சண்டை போட்டு தான் ஒரு விஷயத்தை முடிக்கிற மாதிரி வரும். அஷ்டமம்னா சண்டை, சச்சரவு, பிரச்சனை, வாக்குவாதம், நிறைய போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சில இடங்களில் சர்ஜரி, வீட்டில் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு சர்ஜரி நடக்கிறதுக்கான ஸ்தானம், இல்லை உடல்நிலைகளில் போட்டு பயங்கரமாக வாட்டி எடுக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும். மெயினாக கண் சம்மந்தப்பட்ட உபாதைகள், முகம் சம்மந்தப்பட்ட உபாதைகள், அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் மெயினாக என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம இறுக்கி பிடிக்கணும்னா சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண வைக்கக்கூடிய நிலைமைகளில் மேஷம் இருக்கீங்க. ஒரு போலீஸ்காரன் மாதிரி இருப்பீங்க, தப்பு பண்ணால் தட்டி கேட்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாக நடந்துட்டுருக்கும். இதில் பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா, குரு 16ஆம் தேதி வரைக்கும் போய் 4ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார், அதுக்கப்புறம் வக்கரம் அடைகிறார். கண்டிப்பாக வீடு அமையும், நில அமையும், மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் பக்கத்தில், இல்லைன்னா இராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் பக்கத்தில், இல்லைன்னா போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கும், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரி இடங்கள், இல்லைன்னா மிலிட்ரி குடவுன், வேர் ஹவுஸ், பெரிய பெரிய வேர் ஹவுஸ், இந்த மாதிரி இடம் பக்கத்தில் உங்களுக்கு வீடு அமையக்கூடிய பிராப்தம் அமோகமாக இருக்குது. கண்டிப்பாக சூடேறும், பயங்கர கோபம், பயங்கர டென்ஷனுங்கிற மாதிரி இந்த மாதம் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக சொல்லக்கூடியது 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய குரு. எல்லா விஷயமே வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாகிடும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே ஃபுட்பால் மாதிரி விளையாடுவோம். சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் 5 மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதி. அதை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. நிறையா பேருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத பஞ்சாயத்துகள் நமக்கு சாதகமாக முடிகிறது. சில இடங்களில் சண்டை போட்டு காரியத்தை முடிக்கிறது. மெயினாக நிலப்புறன்கள் சார்ந்த, அண்ணன் தம்பி சார்ந்த டிஸ்பியூட்ஸை வந்து உட்காந்து பேசி முடிக்கிற மாதிரி ஒரு கண்டிப்பாக ஒரு ஜோனை உங்களுக்கு கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். மெயினாக பெண்கள் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும். குடுக்கல் வாங்கலெல்லாம் கொஞ்சம் யாரையும் நம்பி பணம் கொடுத்தனா வராது, அது மெயினாக பார்த்துக்கணும். புதுசாக வங்கி கணக்கு தொடங்கக்கூடிய பிராப்தம் நிச்சயமாக இருக்கிறது. நிறைய பேர் புது நிலம் வாங்கிறது, புதுசாக ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஏதாவது வாங்கிறது, சில பேர் வந்து ஆடு மாடுகளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நிறையா பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, மனசில் திருப்தி இல்லாத இருக்கக்கூடிய நிலைமைகள் நவம்பர் மாதம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு போகிறது, முருகனை வழிபாடு பண்ணுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை மத்தியானம் சாப்பிடாதீங்க. அஷ்டமத்தில் வேலை செய்யும்போது அஷ்டமம் நமக்கு கடுமையான வலி வேதனைகளை கொடுக்கும் என்ற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது தான் நல்லது. மத்தியான நேரம் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி நிறைய மோர் எடுத்துக்கோங்க. மோர் எந்த இடத்துக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உடம்பு ஹீட் ஆகாது. சில பேருக்கு என்னென்னா மறைமுகமாக சின்ன சின்ன கட்டிலாம் வரும், ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாகிறதுனால. அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிக்கிறது நல்லது. பட் சேம் டைம் அந்த சண்டை வரம்புக்குள்ளே இருக்கணுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. மாணவ மாணவிகளுக்கு நல்லாயிருக்கு, இல்லத்தரசிகளுக்கு நல்லாயிருக்கு. வியாபாரத்தில் புதிய நுட்பங்கள், புதிய ஒரு பிரான்ச்சு, புதிய மேனுஃபேக்சரிங் செக்டர் ஒன்று தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அன்றாடமாக செய்யக்கூடிய வியாபாரத்தில் சின்ன சின்ன தயக்கங்கள், சின்ன சின்ன பணம்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. வேறு இன்னும் பெருசாக பாதிப்பு கொடுக்குற மாதிரி ஒன்றும் கிடையாது. நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறது 70, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவாமிமலை முருகன் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டாக் ஆஃப் த டவுனே நீங்கள் தான். அதாவது என்ன, நீங்கள் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் மூலியமான பிரச்சனைகள், கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாக கடும் வாக்குவாதம், சண்டை, சச்சரவு, ப்ரெஷர், இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ. சில பேருடைய வீட்டில் சர்ஜரிஸ் கூட நடக்கலாம். வயிறு பகுதிகள், சில பேருக்கு தலை பகுதிகள், கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள், முகத்தில் ஏதாவது பிரச்சனை, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன சொன்னாலும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும், இந்த டைமை பொறுத்த வரைக்கும் மனசு நல்லா இருக்குது. 3ஆம் இடத்துல குரு போய் உட்காந்துருக்கு, உச்சம் பெற்றிருக்கார். ஸ்ட்ரெயிட்டாக சனியோடைய பார்வையில் உட்காந்துருக்கு, சனியோடைய திரிகோணத்தில் உட்காந்துருக்கனால இடம் மாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். வெளியூர் போகணுன்னா கண்டிப்பாக நடக்கும், அதில் டவுட்டே கிடையாது. அதே மாதிரி வாழ்க்கை துணையோடைய பேரில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஒரு விஷயத்தை விற்கணும், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன்னா இந்த மாதம் கண்டிப்பாக விற்றுடலாம். உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தம் சார்ந்த பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு வந்து போகும். அதனால் கரெக்டாக டைமுக்கு பிபி, சுகர், மாத்திரைலாம் கரெக்டாக எடுத்துக்கிறது நல்லது. மழையின நிலையாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா பயங்கர ஃபோர்ஸில் ரிஷபம் இருக்கீங்க. ஏதோ ஒரு முடிவு எடுத்து ஆகணுங்கிற ஒரு ப்ரெஷரில் கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ நவம்பர் மாதத்தை வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா குரு உங்களுக்கு நல்லபடியாக நிறைய விஷயங்களை பண்ணி கொடுப்பாருன்னு சொன்னாலும் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கிறதுங்கிறது, புதன் சேர்றது, அதுக்கப்புறம் சுக்கிரன் சேரும். ஸோ இந்த மாதிரி கிரகங்கள்லாம் சேரும்பொழுது வாழ்க்கை துணை
துணையுடன் சண்டை சச்சரவுகள், டவுட்டு, சண்டை இதெல்லாம் வந்து விட்டுறது தான் பெட்டர். இல்லைன்னா உங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ஸோ ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், இவங்களுக்கு தான் வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. பொதுவாகவே பார்ட்னர்ஷிப்பில் பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், பார்ட்னர்னால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்குது. அது வன்மத்தினால் இருக்கலாம், வேணும்னு அக்ரெஷன்னால் நம்ம கையிலேருந்து அந்த விஷயம் போகக்கூடாதுங்கிறதுனால செய்யக்கூடிய வன்மமாக இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போகிறது தான் நல்லது. ஸோ சந்தோஷம்னு சொல்லும் பொழுது 80, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பகை என்று வந்து விட்டால் நவம்பர் மாதத்தில் ஜெயிக்கிறது நீங்கள் தான். சண்டை யார் போடுறது? சூரியன் செவ்வாய் ரெண்டுமே சேர்ந்து 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. சட்டை கிழியாமல் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும். கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கும், மனைவியாக இருந்தால் கணவருடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கும். பிரிவு கூட ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு என்னென்னா வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக கொஞ்சம் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 15 days 10 days எங்கேயாவது அவுட் ஆஃப் கண்ட்ரி, அவுட் ஆஃப் ஸ்டேட்டு, கொஞ்சம் வெளியே போய் ஒரு ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வர்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். பட் ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு பணத்தில் பஞ்சம் கிடையாது, அதிகாரத்தில் பஞ்சம் கிடையாது. அதிகாரம் கண்டிப்பாக கைக்கு வரும். யாரெல்லாம் டாக்டர்ஸ் இருக்கீங்களோ அவங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். டாக்டர்ஸ்க்கு சில இடங்களில் நல்ல விஷயம் நடந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய சர்ஜரிஸ்லாம் கரெக்டான டைமுக்கு பண்ணுறீங்களா, கரெக்டான விஷயத்தை கையில் எடுக்கிறீங்களான்னு நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய அனாலிசிஸில் சில தவறுகள், ஈகோனால் ஏற்படக்கூடிய தவறுகள் வீட்லேயுமே ரொம்ப அதிகமாக ஏற்படும். ஸோ மெயினாக இந்த டைமில் வந்து வாடகைக்கு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களும் சரி, ஓனர்ஸாக இருக்கிறவங்க அந்த டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக பார்த்துக்கிறது. இந்த டைம்லாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இந்த ட்ரைனேஜ்லாம் தோண்டி போட்டுருவாங்க. அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாதனால ப்ரெஷர் ஏறும், வண்டி வெளியெடுக்க முடியாது. கிட்டத்தட்ட இந்த பார்க்கிங் படத்தில் பார்க்குற மாதிரி விசித்திரமான பிரச்சனைகள்லாம் பொதுவாக மிதுனத்தை கொடுத்துட்டுருக்கும். பட் இன் ஜென்ரல் காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா 2ஆம் இடம் குரு போய் உச்சஸ்தானத்தை உட்காந்துருக்கு, திரிகோணத்தில் சனி உட்காந்துருக்கனால தாராளமான பண வரவுகள் கொடுக்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வார்த்தைக்கு மரியாதை இருக்கும். யாருமே எளிதில் உங்களை அவமரியாதைப்படுத்த மாட்டாங்க. உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. பட் அட் தி சேம் டைம் பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படுறதுக்கு முன்னாடி இது கரெக்டாக தப்பாக நமக்கு நல்லபடியாக நடக்குமா நடக்காதா இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அந்தளவுக்கு சண்டை போடாமல் இருக்கிறது தான் பெட்டர். இன்ஃபேக்ட் இந்த காலகட்டங்களில் தான் கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு வழக்கு சண்டைகள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்கள் போட்டாலும் சரி அந்த கேஸ் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் மிதுனத்துக்கு நவம்பர் மாதம் செம்மையாக இருக்குது. ஸோ சந்தோஷம்னு சொன்னால் 70, பொருளாதார ஏற்றம், ராஜசமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் 85% இருக்கிறது. வைத்தியநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், ராசி லக்னத்தில் குரு உச்சமடைந்திருக்கார், பாக்யஸ்தானத்தில் சனி. 100% புது முயற்சிகள் எல்லாமே கைகூடும். வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, சிட்டிசன்ஷிப் வாங்கிறது, நிறைய பேருக்கு வீடு அமையிறது, இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது, நம்ம வந்து பண்ண தப்பெல்லாம் வந்து இப்போ சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம், ஸ்லேட்டெல்லாம் அழைச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து அகர முதல எழுத்தெல்லாம் எழுதுகிற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஆரம்பத்துலேருந்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கனால மனசில் அக்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்கும். பேக் பெயின் ஒரு சில பேருக்கு வரும். அதுவும் L4 L5 டிஸ்க்கு மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும். பசங்களோட ஹெல்த்தில் லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு போகும். ஆனால் என்னென்னா வீடு, நிலப்பரங்கள், வாசல் சம்மந்தப்பட்ட விஷயம், அண்ணன் தம்பி சார்ந்த விஷயம், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக முடியும். யாரெல்லாம் புது தொழில் ஆரம்பிக்கணும், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், புரோக்கரேஜ் தொழில், மீடியேட்டர் தொழில், காம்படிஷன்லேருந்து நீங்கள் வந்து வாங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கமிஷனாக இருக்கலாம், இந்த மாதிரி தொழிலெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். யாரெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ, ஆர்மியில் இருக்கீங்களோ, நேவியில் இருக்கீங்களோ, அதே மாதிரி அரசியல் இருக்கீங்களோ, கவர்மெண்ட் உத்தியோகிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். மெயினாக கார்டியாலஜிஸ்ட்டுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் இருக்க போகிறது. எங்கே போனாலும் மரியாதைங்க, எங்கே போனாலும் வந்து உங்களை அப்படி தூக்கி கௌரவப்படுத்துவாங்க. உங்கள் கோவத்தை மட்டும் அடக்கி வாசிக்கணும், ரொம்ப கோவப்படக்கூடாது. சில பேருக்கு கண்டிப்பாக கொலஸ்ட்ரால்னால பாக்ஸு, ரத்தமின் அதாவது
சமச்சீராக இல்லாமல் இருக்கிறது, அதாவது சமநிலையில் இல்லாமல் இருக்கிறது, அதனால் பிபிலாம் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுங்கிற மாதிரி கொஞ்சம் கடகத்துக்கு அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் நவம்பர் மாதம் ஒன்றுமே கிடையாது. மெயினாக மாணவிகளுக்கு கிளாஸாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும், டென்ஷனே கிடையாது. பர்ஃபெக்டாக எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. பயங்கர நம்பிக்கை, எல்லாத்தையுமே என்னால் முடியுங்கிற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அபாரமாக இருக்குது. கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரக கட்டாட்சத்தை நீங்கள் பரிபூர்ணமாக எடுத்துக்கங்க. அவங்க கண்டிப்பாக நடக்கட்டும். சன்னியாசிகளை வழிபாடு செய்வதை விட்டு வேறு எதுவுமே உங்களுக்கு பரிகாரமாக மாறாது. சந்தோஷங்கிறது 70, பொருளாதார ஏற்றம் 90, கிளாஸாக இருக்குது. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நவம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, விரயத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கார். சுப விரயங்கள் செய்வீர்கள். அம்மாவிற்காக விரயம், பிரயாணத்திற்காக விரயம், இருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள் மாற்றத்துக்காக விரயம், சில பேர் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல், லேப்டாப், கம்யூனிகேஷன் டிவைசஸில் ஏதாவது பிரச்சனை வந்து மாற்றக்கூடிய வாய்ப்புகள், இல்லை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மாற்றம், கேஸ் சிலிண்டரை மாத்திரம், கேஸை மாத்திரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக மாறும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து அடுத்த 25 நாளுக்குள்ளே இடம் மாறும், வீடு மாறும், நிலம் மாறும், புதுசாக வீடு கட்டக்கூடிய பிராப்தம், பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கும், பெரிய ஒரு குடோன் மாதிரி எதாவது இருக்கும், இல்லைன்னா ஒரு என்ன சொல்கிறது குட்டை மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து அங்கே ஹாஸ்பிட்டல் சர்ஜரிஸ் பண்ணுற மாதிரி, சர்ஜிக்கல்ஸ் வச்சுக்கிற மாதிரி, மெடிக்கல் ஷாப் இருக்கிற மாதிரி இடத்துல உங்களுடைய வீடு அமையக்கூடிய பிராப்தம் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடியது டவுட். அந்த டவுட்டை மட்டும் தூக்கி வெளியே வீசிடுங்க. எல்லார் மேலேயும் டவுட் இருக்கும். அந்த டவுட் இருக்க அது கிட்டத்தட்ட ஒரு மனநோய் மாதிரி ஆரம்பிச்சிடும். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்மி பண்ணிக்கிறது இயல்பு, மனுஷனோட இயல்பே அதுதான். டவுட் இருந்ததுன்னா 24 மணி நேரம் அதை பற்றி தான் யோசிப்பீங்க, இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை விட்டுருவீங்க. உங்களுடைய என்ன முயற்சிக்காக இருக்கீங்களோ, எந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ நாள் ட்ரை பண்ணுறீங்களோ, அதை விட்டு போட்டு 24 மணி நேரம் டவுட்லேயே உட்காந்துருந்தா உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியே இருக்காது, பர்ஃபார்மன்ஸே இருக்காது. அப்போ எப்படி நீங்கள் சம்பாத்தியம் இருக்கும்? புரியுதா நான் சொல்கிறது? அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிம்மராசி நண்பர்கள் இதில் கவனமாக இருங்க. நிறைய பேருக்கு வாகன யோகம் அமோகமாக இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் சூப்பராக இருக்குது. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சுப விரயங்கள் ஏற்படும். குரு போய் விரயத்தில் உட்காந்துருந்தானா குழந்தைகளுக்காக விரயம் ஏற்படும், வண்டி வாகனங்களுக்காக விரயம் ஏற்படும். ஆனால் புது ஒரு விஷயமா இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், தைரியமாக இருக்கலாம். ஆனால் என்னென்னா பிளான் பண்ணுறது எதுவுமே வெளியே சொல்லக்கூடாது. பிளான் பண்ணது வெளியே சொல்லாமல் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். நெஞ்சு எரிச்சல் கொஞ்சம் இருந்துருக்கும். அதனால் கேஸ் ட்ரபுள்னு சொல்லுவோம்ல அது. ஏன்னா அசிடிட்டி, மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. அது ஓவராக போட்டு அதுக்கப்புறம் அது பிரச்சனையாக மாறிடுதுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ அதை மட்டும் பார்த்துங்கன்னா பெருசாக சிம்மராசி நண்பர்களுக்கு கவலைப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. நேர்மையாக இருப்பீங்க. அந்த நேர்மைக்கே கண்டிப்பாக ஒரு மதிப்பு உண்டு, ஒரு மரியாதை உண்டு. நல்ல மாற்றங்கள் வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க. இதில் என்னென்னா சந்தோஷங்கிறது 75, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர காளி அல்லது ஸ்மசான காளி. இந்த 2 தெய்வத்தை பிடிச்சிங்கன்னா நெகட்டிவிட்டிலாம் காலி, சூப்பராக இருப்பீங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு உச்சமடைகிறார். செம்ம டைமு. கன்னிக்கு கிளாஸ் டைமு. 20 நாள் இருக்குது. இந்த 20 நாளில் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தட்டி போன ப்ரமோஷன், தட்டி போன சலுகைகள், தட்டி போன பதவி எல்லாம் வந்து சேரும். நிறைய பேருக்கு செட்டில்மெண்ட்லாம் வரும். இந்த டைமில் வந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு செட்டில்மெண்ட், ஃபினான்ஸ் மூலியமாக நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ஆடிட் மூலியமாக நிறைய நல்ல விஷயம் நடக்கும். நிறைய பேருக்கு புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், நண்பர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். கன்னிக்கு ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? ஹெல்த்து நல்லாயிருக்கும். லாஸ்ட்டு 1.5 மாதம் போட்டு படுத்தி எடுத்துருக்கோம். அந்த ஹெல்த் பிரச்சனைலாம் ஃபஸ்ட்டு காலிங்கிறது ஒரு சந்தோஷம். டப்புக்கு பிரச்சனை கிடையாது, ஃபினான்ஸுக்கு பிரச்சனை கிடையாது. யார் இருக்கிறதுலே பெரிய நபரோ அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், அவர்கள் மூலியமாக நமக்கு நல்லது நடக்கக்கூடிய பிராப்தம். டப்பு பணம் காசுக்கு உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நிறைய பேருக்கு பெரிய பெரிய பட்டம், புகழ், பேர், அந்தஸ்து எல்லாம் வரும். அந்த அண்ணாமலை படத்தில் சொல்கிற மாதிரி தலைவருக்கு என்னெல்லாம் ஓடுமோ அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் 2ம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சேரும். வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். இளைய சகோதரன் சகோதரியோட பயங்கர பிரச்சனையாக இருக்கும். அவங்களுடைய ஹெல்த்தில் பிரச்சனையாக இருக்கும். சில பேருக்கு கை, சில பேருக்கு கழுத்து,
சில பேருக்கு இந்த தோள் பட்டை ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகிறது, ஹேர்லைன் கிராக் கொடுக்கறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கவனமாக இருக்கணும். ஏன்னா முயற்சி எது எடுத்தாலும் சரி சண்டை போட்டு தான் அந்த காரியத்தை முடிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரீம் அக்ரெஷன் இருக்கும். அந்த அக்ரெஷனை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா போகும். ஏன்னா லாபத்தில் குரு உட்காந்துருக்கு 15-20ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் குரு வக்கரம் அடைகிறார். அதுக்கப்புறம் புதனும் வக்கரம் அடைவாங்க. உங்கள் ராசி அதிபதி வக்கரம் அடையும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து அடக்கி வாசிக்கணும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், கம்யூனிகேஷன் தப்பாகும். எந்த விஷயத்த சொல்லக்கூடாதோ அந்த விஷயத்த சொல்லிடுவீங்க. இது நம்ம சொல்லவே கூடாதுன்னு வச்சிருக்கக்கூடிய ரகசியம். அது சொன்னால் என்ன பிரயோஜனம்? புரியுதா நான் சொல்கிறது? இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சரி 100% உங்களுக்கு நல்லது தான் அதிகமாக நடக்கும். நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. மனசு சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். சந்தோஷம்னு சொன்னால் 75%, பொருளாதார ஏற்றம் 95%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாயார் வழிபாடு. தாயார் அம்பிகை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். துலா ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இவ்வளோ நாள் சூரியன் சுக்கிரன் ரெண்டும் இணைந்து 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஐப்பசி முழுக்க முழுக்க சூரியன் உங்கள் ராசி லக்னத்தில் தான் இருப்பார். ஹெல்த்து பார்த்துக்கணும். அப்பா கூட சின்ன சின்ன தேவையில்லாத ஒரு மனக்கவலை, இல்லைன்னா பையன் கூட டிஸ்டர்பன்ஸு, சில பேர் வெளியூர் போகிற மாதிரி ஆப்ஷன், இல்லைன்னா வேற எங்கேயாவது போயிட்டு வர்றது, ட்ராவல் இருக்கிறது, ஊரை விட்டு வெளியே போகிறது. ஆத்மகாரகன் சூரியன் நீச்சமடைந்தால் கண்டிப்பாக கடல் கடந்து போவோம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் ரெண்டும் சேர்ந்து தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல. ஸோ நவம்பர் 15 டிசம்பர் 15 வரைக்கும் உங்கள் வீட்டில் வேட்டு தான். டமால் டிம்மில்னு சத்தம், ஒரே சண்டை சச்சரவு பிரச்சனைன்னு வரும். குடும்பஸ்தானத்தில் பாதிப்பு கொடுத்தோம்னா கண்ணு பாதைகள் வரும். ஒரு சில பேருக்கு சின்ன சர்ஜரி கண்ணில் பண்ணலாம். இல்லையா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபுக்கு எதாவது நடக்கலாம், இல்லை ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டுக்கு நடக்கலாம், கீழே விழுகலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ என்னோட சஜஷன் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது தான் நல்லது. அதுக்கும் மேலே சொல்ல அப்படி 10ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுகிறார். அடுத்த 15 நாளுக்கு உங்களுக்கு வந்து வேலை சம்மந்தப்பட்ட, தொழில் சம்மந்தப்பட்ட, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சில நெருடலான எப்படி சில விஷயங்கள் நம்ம பண்ணணும், ஆனால் நமக்கு ஜெயிக்குமா இல்லையான்னு தெரியல, ஷுட் வி ரியலி டூ இட் அப்படிங்கக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக வரும். ஆனால் அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அந்த விஷயம் உங்களுக்கு நடக்க போகிறது. அதனால் கண்டிப்பாக வேலையில் மாற்றம், உத்தியோகத்தில் கௌரவம் கிடைக்கும், ஒரு பெரிய போஸ்டிங் கிடைக்கும், பெரிய ஒரு பொசிஷன் உங்களை தூக்கி வைக்கிற அளவுக்கு வரும், நல்ல பணம் வரும். நினச்ச எல்லா காரியங்களும் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் நடக்கும். ஸோ தொழில் கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏதாவது வேலையை விடுறோங்கிற நிலமை இருந்ததுன்னா தாராளமாக விடலாம். ஏன்னா நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அடுத்தது குரு வேறு வக்கரம் அடைகிறது 16ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ கண்டிப்பாக நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். ஏன்னா சனி வக்கரமாகவும் குரு வக்கரமாகவும் சாலிடாக 13 நாட்கள் இருக்க போகிறது. அப்போ கண்டிப்பாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெரும் முயற்சியை நீங்கள் எடுக்க போகிறீங்க. அது கண்டிப்பாக ஜெயிக்க போகிறது. 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம். குரு அங்கே உட்காந்துருக்கு. சந்திரன் வீட்டில் திரிகோணத்தில் சனி உட்காந்துருக்கனால தாய் அல்லது மாமியார் இவங்களுடைய ஹெல்த்தில், இல்லைன்னா பாட்டி, இவங்க ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பட் எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ பெரிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. நிறைய விஷயங்களில் நல்லது தான் நடக்கும். லாபத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய கேது உங்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக லாபத்தை கொடுக்குறார். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆன்மீகத்தில் மிக முக்கியமாக ராஜகணபதி வழிபாடு செய்வது துலாம் ராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். சந்தோஷம்னு சொன்னால் 80, பொருளாதார ஏற்றம் 80. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதலாவது விஷயம்னா சூரியன் செவ்வாய் ரெண்டுமே ராசி லக்னத்தில் சேர போகிறது 15ஆம் தேதி 16ஆம் தேதி நவம்பருக்கு அப்புறம். அது வரைக்கும் வந்து நிறைய அலைச்சல் இருக்கும், நிறைய செலவுகள் கொடுக்கும், லைட்டாக ஹெல்த் இஷ்யூலாம் கொடுக்கும். பட் என்னென்னா இது ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லதுன்னே சொல்லலாம். சூரியன் செவ்வாய் ரெண்டுமே மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருந்து ஐப்பசி மாதத்தில் நிறைய பணிச்சுமை கொடுத்தாலும் உங்களுக்கு தாராளமான பணவரவுகளை கொடுப்பார். ஓவர் டைம் பண்ணுற மாதிரி, நைட் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி, சில பேருக்கு வந்து ஒர்க்கு லோடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் 16ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக மாறும். ஏன் மாறும் அப்படின்னு பார்த்தா திரிகோணத்தில் குரு உச்சமடைந்து உட்காந்துருக்கார். பாக்யஸ்தானத்தில் குரு இருக்கும்போது தெய்வமே நம்ம கூட இருக்குமாம்மா. அதாவது நான் போய் சுவாமியை பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து கிளம்பி வாசலுக்கு வெளியே போய் தாண்டி போகும்போது அந்த சுவாமி உங்கள் கண் முன்னாடி வந்து என்ன சொல்லலாம், அவர் அப்போ ப்ரொசஷனுக்கு வந்துட்டு இருப்பார்.
உற்சவரே ரோட்டில் வந்துட்டு இருப்பார். ஸோ அவரை பார்த்து நீங்கள் எப்படி நமஸ்காரம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மனசுக்கு சந்தோஷம். குழந்தை பிராப்தமாகும். நிறைய பேருக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, லோன் இருக்குன்னா க்ளோஸ் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு அப்பா மூலியமான பிரச்சனைகள் க்ளோஸ் ஆகும். மனைவி மூலியமான ஹெல்த் இஷ்யூலாம் வந்து க்ளோஸ் ஆகும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி போன ஜென்மத்தில் நாம் செய்திருக்கக்கூடிய புண்ணியம் எனக்கு இப்போ தவமாக பிறந்திருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கிறதுங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய ஏற்றங்கள், கோவில் குளங்களுக்கு நிறைய செல்லக்கூடிய வாய்ப்புகள், மனோதிடம், தன்னம்பிக்கை எல்லாம் இருக்கும். ஆனால் எப்படின்னா 2020 மேட்ச் பார்க்குற மாதிரி இருக்கும். நவம்பர் 16 டிசம்பர் 16 வரைக்கும் இன்ச்சு கேப் இருக்காது. ரன்னிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. செவ்வாய் அதாவது தன் வீட்டில் வந்து செவ்வாய் இவ்வளோ பலமாக இருக்குன்னா எதுவாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும். இந்த டைமில் கனரகம் வாங்கலாம். நிறைய எல்லாம் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களா, அவங்களாம் பெரிய பெரிய லாரிலாம் வாங்கக்கூடிய பிராப்தம். ஜல்லி மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும். விருச்சிகத்துக்கு செம்மையாக இருக்குங்க. நவம்பர் மாதம் சும்மா அடிப்பொலி செம்மையாக இருக்கும். உங்களுக்கு தைரியமாக இருக்கலாம். ஹெல்த் பார்த்துங்க, தலையில் அடிப்படாமல் பார்த்துக்கணும். தலைவலி லைட்டாக வரும் ப்ரெஷர்னால், வேறு ஒன்றுங்க. டெரட் டைமுக்கு சாப்பிடுங்க, அவ்வளோதான். மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கொடுக்காது. ரகசியமாகவே பல காரியங்களை எடுத்து முடித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் விருச்சிகத்துக்கு ஏ கிளாஸாக இருக்குது. ஸோ சந்தோஷம்னு சொன்னால் 75, பொருளாதார ஏற்றம் 95 பலமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அடிக்க ஆளே கிடையாது. நெவர் டு வரி. யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்துருவீங்க. வாடா நீ பார்த்துக்கலாம், நீயா நான். அஷ்டமத்தில் குரு ஒரு 20 நாளைக்கு இருக்க போகுது. 16 நவம்பர் வரைக்கும் பேரு கெடாமல் பார்த்துங்க. மெயினாக வண்டி வாகனங்களில் செலவு, வண்டிக்காக செலவு, சில இடங்களில் வந்து செட்டில்மெண்ட் பண்ணி லோன் க்ளோஸ் பண்ணுறது, வங்கியில் வாங்கிக்கக்கூடிய செட்டில்மெண்ட்டு, இதெல்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களே ஒரு நல்ல ரேட்டுக்கு வருவாங்க, அதை வந்து நீங்கள் முடிக்கிற மாதிரி வரும். அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது குழந்தைகளுக்காக செலவு, தாய்மார்களுக்கு இல்லத்தரசிகளுக்காக வீட்டில் செலவு, இது எல்லாம் இருக்கும். அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா விரயத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனில் நெக் ஆஃப் த மூமெண்ட் வரைக்கும் போய் அந்த விஷயத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு வருவீங்க. ஏன்னா குரு வந்து திரிகோணத்தில் உட்காந்துருக்கனால இந்த கடனெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். கடன்லாம் வந்து கொஞ்சம் சுருக்கக்கூடிய நிலைமைகள், அதாவது எப்படின்னா ஒரு கடனை வாங்கி பெரிய கடனை க்ளோஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாகவே நடந்துட்டுருக்கும். என்னென்னா இந்த டைமில் அகலக்கால் மட்டும் வைக்கக்கூடாது. அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது பெரிய விஷயத்தை ஆசைப்பட வைக்கும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவியோடைய ரிலேஷன்ஷிப்லாம் பார்த்துக்கணும். மனைவியாக இருந்தால் கணவருடைய ரிலேஷன்ஷிப்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதாவது புது நபரை வீட்டுக்குள்ளே விடுறதெல்லாம் கரெக்டு கிடையாது. அஷ்டமத்தில் குரு இருக்கும்பொழுது குழந்தைகளுடைய ஹெல்த் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அட் தி சேம் டைம் எதிர்பாராத கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தினால் வெளியூர் போகக்கூடிய, வெளிநாடு போகக்கூடிய, வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா குரு அந்த இடத்துல உச்சம் அடைகிறது. அஷ்டமத்தில் குரு உச்சம் அப்படின்னு சொன்னாவே நம்ம குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும். இந்த டைமில் என்னென்னா ஒரே ஒரு நெகட்டிவான ஒரு ஜோன் சொல்லணும்னா, யாரோ பண்ண குற்றத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், யாரோ பண்ண குற்றத்துக்கு போய் நம்ம பதில் சொல்கிற மாதிரியோ தண்டனை அனுபவிக்கிற மாதிரியோ இருக்கலாம். தனுசு கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பணம் வந்து போய் சிக்க வைக்கக்கூடிய நிலைமை, பசங்கன்னா கல்யாணம் பண்ணக்கூடிய நிலைமைகள் இருக்கும்போது வீட்டில் பெரியவங்களுக்கு தெரியாமல் ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ணிடுவாங்க. இந்த டைமில் நான் சொல்கிறது 16ஆம் தேதி 20ஆம் தேதிக்குள்ளே. அதனால் ஒரு கண்ணு வச்சுக்கிறது தான் பெட்டர். ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய வளர்த்துருப்பீங்க, நல்லா படிக்க வச்சுருப்பீங்க, பெரிய ஆளாக்கியிருப்பீங்க, நல்ல சம்பாத்தியம் வந்துட்டுருக்கோம், எல்லாமே கரெக்டு தான். அட் தி சேம் டைம் வீட்டில் அம்மா அப்பாவும் முக்கியங்கிறது பசங்களும் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இந்த டைமில் தர்மத்துக்கு மீறி எந்த காரியத்துலையும் செயல்கள்லையும் இறங்காமல் இருப்பது. அட்வொகேட்ஸ், ஆடிட்டிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு, இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, இரவு நேரத்தில் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. பொதுவாக இந்த டைமில் ஃபேமிலிக்குள்ள ரிலேஷன்ஷிப் மட்டும் பார்த்துங்க, மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செம்மையாக இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கும்னு சொல்லலாம். ஸோ சந்தோஷம்னு சொன்னால் 80, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு மாதமாக நவம்பர் மாதம் இருக்க போகிறது. ராசி லக்னத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய எந்த கிரகமுமே கிடையாது. ஆனால் 7ஆம் இடம், கதவை திறந்த உடனே எப்படி எதிர்த்த வீடு ஜன்னல், எதிர்த்த வீடு ஓப்பன் ஆகுமோ அந்த மாதிரி குரு உச்சம் பெறக்கூடிய குரு உங்கள் ராசி லக்னத்தை பார்ப்பது உங்களுக்கு ஹெல்த் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் எனக்கு இப்படி சரியாகும்னு சொல்லி, எனக்கு சரியாயிடுச்சு சார்.
அவர் ஏதாவது மருந்து கொடுத்தாரு சார், நான் எடுத்துட்டேன், உடனே எனக்கு சரியாயிருச்சுன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் பயங்கர மாற்றத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுறாருன்னா உச்சம் பெறுகிறார். அப்போ வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அக்கறையாக இருக்கணும். மெயினாக செஸ்ட் பகுதி, பிரஸ்ட் பகுதி சின்ன லம்ப் மாதிரி ஃபார்ம் ஆகிறது, பிளட் சுகர் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் ஆல்ரெடி இருக்குன்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், மகரத்துக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது சமசப்தமமாக அந்த இடத்துல குரு உச்சம் பெறுகிறாருங்கிறது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கு. அதுக்கும் மேலே ஒரு படி லாபஸ்தானத்திலேயே சூரியனும் செவ்வாயும் இருக்கிறது. எந்த பகை, எந்த நண்பன், எந்த அண்ணன் உங்களை விட்டு போனானோ அவங்களாம் திரும்பி வந்துடுவாங்க, ஒன்று சேருவீங்க. ஏன்னா திரிகோணத்திலே குரு உட்காந்துருக்கு. நீங்கள் வேணானாலும் அவங்க மனசுக்குள்ளே பூந்து நீ போய் அவங்ககிட்ட பேசுன்னு சொல்லி தலைக்குள்ளே உட்காந்து ஒருத்தன் சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலி ஒன்று சேரக்கூடிய பிராப்தம். நிறையா பேருக்கு கண்டிப்பாக நல்ல வரன் அமையும். பெரிய பதவிகள் தானாக தேடி வரும். வரன்னா எப்படிப்பட்ட வரன்? நல்லா படித்த வரன், நல்ல கிளாஸாக இருக்கக்கூடிய வரன், கௌரவத்தை மிக அதிகமாக போற்றக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க. இது ஆல்ரெடி வந்திருக்கும், நம்ம வேணான்னு தட்டியிருப்போம், அந்த மாதிரி வரன் கிடைக்கும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு உங்கள் மேலே ஒரு பயங்கர மதிப்பு, செல்வாக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். மகரத்துக்கு பணங்காசுக்கு பிரச்சனை கிடையாது. நவம்பர் 15-20 வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை குரு வக்கரமாக இருந்ததுன்னா அடுத்த 4-5 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை, ஓஹோன்னாங்கிற மாதிரி இருக்குது. ஜூன் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக நெருடலாக இருக்குமே தவிர ஜூனுக்கு அப்புறம் உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. ஹலோ எஸ்கியூஸ் மீ சார், கேன் ஐ டாக் டு யூ அப்படின்னு கேட்டால் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் மகர ராசி நண்பர்கள் இருப்பீர்கள். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ பெரிய ஆனந்தத்தை கண்டிப்பாக நீங்கள் இருக்க போகிறீங்க. அதுலேயும் 3ஆம் இடத்துல சனி வக்கரத்தில் உட்காந்துருக்கு. இன்னும் ஒரு 20 நாள் நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று நடக்கும். நமக்கு பாதி பேர் புரியாது. அவங்க சொல்கிறது ஒரு மாதிரி பயமாக, அதாவது மந்தத்தன்மையை கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் உங்களுக்கு பொதுவாக சனி ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கு. பட் என்ன தான் சொன்னாலும் குரு பார்வையில் உட்காந்துருக்கனால அதை அப்படியே தூக்கி சாப்பிட்றோம். அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது சார், அவர் பெரிய ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே தனியாக தெரிவிங்க. அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்களும். அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிரகம்னு சொல்லக்கூடிய கேது. அதனால் தயவுசெய்து உங்களுடைய அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதை, மெயினாக லோவர் ஸ்மால் இன்டெஸ்டைன், கிட்னிஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனிங், கல், இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதனால் நிறைய தண்ணி குடிக்கணும், அதை மட்டும் பார்த்துங்க. அதாவது ஈவன் சம்டைம்ஸ் இரண்யா மாதிரி விஷயங்கள் கூட வரலாம். ஸோ பெரிய பாதிப்புகள் சுத்தமாக சரியில்லை, ஐயோ அப்படிங்கிற மாதிரி சமாச்சாரம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன விஷயத்தை எடுக்கிறீங்களோ அது தாராளமாக நடக்கும், 100% நடக்கும். சூப்பராக இருக்க போகிறீங்க. ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷங்கிறது 75, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடிச்சிங்க. பஞ்சமுகி ஆஞ்சநேயர் பயங்கரமான வலிமை. நவம்பர் மாதத்தில் ஆஞ்சநேயரை பிடிச்சிங்கன்னா போதும், மகரத்தில் ஓஹோன்னு இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, ராசி லக்னத்தில் ராகு உட்கார மாதிரி இருக்கிற வரைக்கும் எவனுமே எனக்கு நிகரில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது அவருடைய ஆப்போசிட்டில் இருக்கிற நபர்கள்லாம் ரொம்ப குறைச்சி எடை போடுறது, அவன்லாம் பெரிய ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் கொடுக்கறது, அதெல்லாம் தப்புங்க. ஆக்சுவலாக ஒன்று. ரெண்டாவது, ஆக்சுவலாக ரியாலிட்டி என்னவோ அந்த ரியாலிட்டியை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் எண்ணங்கள்லாம் வந்துட்டுருக்கும். அதாவது நமக்கே தெரியாமல் தப்பு பண்ணுவோம், ஏதோ ஒரு லோகத்தில் இருப்போம். இது தப்புன்னு தெரிஞ்சும் கூட நமக்கு இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்டுங்க. சில பேர் ரொம்ப அதிகமாக போதைக்கெல்லாம் அடிமையாகிறது, இல்லை புகழ் போதைக்கு அடியாது. உங்களை யார் ரொம்ப புகழ்கிறாங்களோ அவங்கள பக்கத்துலேயே வச்சுப்பீங்க. ஆனால் தயவுசெய்து புரிஞ்சுங்க, ராகு ராசியில் தொடங்கும்போது காட்டி கொடுக்குறேன்னு அவனை தான் இருப்பான். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனை கூட வெளியே போய் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு டைப்பில் இருப்பாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுலேயும் 6ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறார். இப்போ லோன் கேட்டால் உடனடியாக கிடைக்கும், வங்கிகளில் லோன் கிடைக்கும். எப்படி? வெஹிக்கிள் லோன் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. வெஹிக்கிள் லோன் நிறைய பேருக்கு படிப்புக்கு, அடுத்த லெவல் படிப்புக்கு அப்கிரேட் பண்ணக்கூடிய லோன் கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய பணம் உங்களுக்கு வரப்போகிறது. சீனியர் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் உட்காரக்கூடிய வாய்ப்புகள். சனி நடத்தி வைப்பான், நம்ம வானாலும் நடத்தி வைப்போம். யாருக்கெல்லாம் டிவோர்ஸ் ஓடின்னு இருக்கோம், கேஸ் ஓடின்னு இருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும். அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா, குரு ஜாதகத்திலே ஒரு வேளை வக்கரமாக இருக்கும், இல்லை சனி வக்கரமாக இருக்குன்னா கண்டிப்பாக மறுபடியும் ஃபேமிலி ஒன்று சேர்ந்துடும். எப்போ? ஆஃப்டர் நவம்பர். அது வரைக்கும் கொஞ்சம் பகையை பாராட்டாமல் இருக்கணும். நிறைய பகை உணர்வுகள் அதிகரிக்கும். ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க, அவங்களெல்லாம் பகைச்சக்கூடாது. முடிஞ்சளவு கொஞ்சம் அந்யோன்யமாக போய்க்கிறது தான் நல்லது. ஈகோ விட்டுட்டிங்கனாவே கும்பராசி நண்பர்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கொடுக்காதுங்க. மெயின் விஷயம் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் பாக்கியத்தில் சூரியன் செவ்வாய் உட்காந்துருந்து ஹெல்த்தை போட்டு வாட்டி எடுத்திருப்பார். இப்போ 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறார். புதன் வக்கரம் பெறுகிறார். அப்புறம் சுக்கிரன் சேர்றான். ஸோ கிட்டத்தட்ட வேலை மட்டும் பெண்டை கழட்டிடும்.
வேலை மட்டும் சாமானியமாக இருக்குது, நம்மளால் அது எதுக்குடா அந்த வேலைங்கிற அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துரும். நான் இருக்க மாட்டேன், உங்கள் பாஸ் கூட சண்டை போட்டு நீ whatever you want you do அப்படிங்கிற மாதிரி என்ன வேணுமோ பண்ணு போயா அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டு போகிற மாதிரி ஒரு நிலமெல்லாம் வரும். அதில் வேற எச்சாலாம் பேசுவீங்க. ராகு இருக்கிறனால ஓவராக அனாத்துறது, பெனாத்துறது, சண்டை போடுறது, ஆர்கியூ பண்ணுறது, கண்டினியூஸாக ஆர்கியூ பண்ணுறது. அந்த ஆர்கியூமெண்ட்லேயே மற்றவங்களாம் நொந்து போயிடுவான், போ என்னமோ பண்ணி போ அப்படின்னு சொல்லி. அதாவது நம்மளை ரொம்ப தூன்னு பார்க்குற மாதிரி சில நிலைமைகள்லாம் உண்டாக்கிடும். அதனால் இந்த மாதத்தை பற்றியும் வேலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்காங்க. கால் முட்டியில் அடிபடாமல் பார்த்துங்க. பட் என்ன தான் சொன்னாலும் காசு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. பொருளாதாரத்தில் நல்லா இருக்குது. மெயினாக லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும், புது இடத்துக்கு போகிறோம், நல்ல வீடு அமையணும், இந்த மாதிரி ஏதாவது பிளானிங்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அமையும். ஸோ பேசிக்லி 6ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால, அந்த திரிகோணத்திலே சனி உட்காந்துருக்கறனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். லைட்டாக அஜீரண கோளாறு வந்துட்டு போகும், பெரிய பாதிப்புகள் கொடுக்காது, நிறைய நல்ல விஷயங்கள். முடிகிற வரைக்கும் நரசிம்மரை பிடிச்சுங்க, இல்லைன்னா துர்கைக்கு வழிபாடு அபிஷேகம் பண்ணுங்கள். கும்பராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். சந்தோஷம்னு சொன்னால் 70, பொருளாதார ஏற்றம் 80. துர்கையை வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமேசிங்காக இருக்குது. நவம்பர் மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. பாக்யஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய். கண்டிப்பாக இந்த மலை பிரதேசங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், காசி, கயா, ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு. சில பேர் ட்ரெக்கிங்லாம் போவீங்க. சில பேர் பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்து குரு உச்சம் அடைக்கிறதுனால குழந்தைகளோட ஜாலியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தை பிராப்தம் பிறக்கும். 100% குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தையாக பிறக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ இல்லையோ, அது நடந்து தான் தீரும். இதெல்லாம் கையில் கிடையாது. மீனத்தில் இருக்கிறவங்களுக்கு மெயினாக கடன் தீரும். எப்படிப்பட்ட கடன்? கர்மாவிற்கான கடன் தீரும். இவ்வளோ நாள் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் க்ளோஸ் ஆகும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன், ஒரு பேங்க்கில் லோன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா அந்த லோன் கண்டிப்பாக முடியும். அந்த லோன் கண்டிப்பாக உங்கள் சாதகமாக முடியும், லோன் கிடைக்கும். நிறைய பேருக்கு கல்வி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு வீட்டுக்காக கடன் வாங்கியிருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுவீங்க. வங்கிக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் வரும், வராமல் இருக்கவே இருக்காது. இட் வில் ஹேப்பன். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு இருக்கிற டென்ஷன், ப்ரெஷர், கவலை எல்லாம் காலி. மெயினாக மாணவிகளுக்கு ஃபென்டாஸ்டிக் டைம். ஃபென்டாஸ்டிக்னா ஃபென்டாஸ்டிக். கண்டிப்பாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுதான் நடக்கும். நல்ல படிப்பு, நல்ல ஊதியம். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குங்க. சூரியன் செவ்வாய் தன் வீட்டில் உட்காந்துருக்கு, பாக்கியத்தில் உட்காந்துருக்கு, மெரிட்டில் அடிப்பீங்க. மீனம், விருச்சிகம், கடகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகரம், ரிஷபம், இவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணால் இருக்கலாம், அவங்களுக்குலாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசி லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு உண்டு. ராசி அல்லது லக்னம் ரெண்டுலேயுமே பிறக்கிறது ரொம்ப அதிசயம். அப்படி பிறந்தாலும் கண்டிப்பாக உண்டு. ஸோ இந்த டைமில் மீனராசிக்கு செம்மையாக இருக்குது. நிறைய தைரியம் வரும், தன்னம்பிக்கை உயரக்கூடிய தன்மை. அதே மாதிரி குழந்தைகளோட நல்ல நட்பாக, ரொம்ப சந்தோஷமாக உங்கள் குழந்தைகளை பயங்கரமாக கொண்டாடுவோம். குழந்தைகளோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. நிறைய மனக்கவலைகள்லேருந்து வெளியே வருவீங்க. இப்போ தான் புரிய வரும், ஓகே திஸ் இஸ் கரெக்ட், இப்படி தான் பண்ணணும், இதுதான் ரூட்டு அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமைகளில் ஏற்படுவீங்க. ஸோ அபாரமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துட்டுருக்கு. ஸோ மீனராசி நண்பர்களுக்கு பலவிதமான சங்கடங்கள் தீர்க்கிறது. மெயினாக இல்லத்தரசிகளுக்கு ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன் உண்டு. ஒரு கிஃப்டெல்லாம் வரும். நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ இல்லையோ, அந்த கிஃப்டெல்லாம் தாராளமாக வரும். வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, ஃப்ளைட்டில் போகிறது, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். அபாரமான ஏற்றங்களும் நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க. என்ன வேணுமோ அது நடக்கும். சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி, 80, 90 இருக்குது. ஸோ இந்த ஒரு நவம்பர் மாதத்தில் பொதுவாகவே எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கணும்னு சொல்லி நான் எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே சனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு கண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.